இந்த வீடியோ எதுக்காக நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா ரீசெண்டாக ஸ்டார் மூஞ்சை வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. வாத்தா இந்த மூஞ்சை அடிக்க பாப்பீங்கடா. ஒரு படம் பார்த்தேன். பட் அந்த ஸ்டார் படத்தில் எனக்கு ஒரு சீன் வந்து அவங்க அப்பா வந்து ஹீரோவை ஸ்கூலில் இருந்து ஏதோ எமர்ஜென்சி அப்படின்ட்டு கூப்பிட்டு போய் ஒரு ஆடிஷனில் கண்டிப்பாக நீ அதில் நடிப்படா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் ஒரு ஆடிஷன் கூப்பிட்டு போய் காட்டுவாப்பில். அந்த ஆடிஷனுக்குள்ளே போகும்போதே பார்த்தாங்கன்னா வெளியே வந்து ரூமுக்குள்ளே ஒரு படத்தோட டைட்டில் போட்டு ஒரு போர்டு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டு பார்த்தா ஹீரோவோட பேஸ் இருக்காது. பட்னே பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே எவ்வளோ நீங்கள் எவ்வளோ படம் தரீங்களோ அதுதான் நீங்கள் ஹீரோ அப்படிங்கிற தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோம்னு தோணுது சார். நீ கற்றுக்கிறது கூட காசு தேவையாக இருக்குல்ல சார். டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் ஹீரோ, உங்களை சுற்றி தான் கதை நடக்கும் அப்படின் மாதிரினா நம்ம ஹீரோகிட்ட அந்த படத்தில் ஒருத்தர் சொல்லுவாப்பில். பட் அதை சொல்லும்போது ஆடிஷனில் இப்படியெல்லாம் நடக்குதாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக 2 பேருமே வெளியே வந்துடுவாங்க. ஆளும் நம்ம கவின் சார்னு வெளியே வந்துடுவாங்க. இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இப்போது 30 வயசு அப்படிங்கிறப்போ சினிமா படம்லாம் நிறைய தெனாலி, பாளையத்தம்மன், ரிஷி, நம்ம சேரன் சாரோட தவமாய் தவம் இருந்து, சிம்பு சாரோட சரவணா, அந்த காலகட்டத்தில் வந்து இப்போ வரைக்கும் ஸ்கூல் கட்டடிச்சுட்டு படத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காகலாம் சில வேலைக்கெல்லாம் போய் படத்துக்கு போயிட்டு படம் பார்த்துட்டு சுற்றிட்டு இருந்துட்டு பட் சினிமா மேலே ஒரு தாக்கம் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஏன்னா அது சின்ன வயசுலேருந்தே வந்த ஒரு ஆசை. அதுக்காக நம்ம சினிமா நடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு கனவு எடுத்து சரி ஒரு ஆடிஷன் அப்படிங்கிறப்போ அந்த தினத்தந்தி பேப்பர்லாம் அப்போலாம் இப்போ தான் வந்து இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் வந்து நிறைய பார்த்துட்ருக்கோம். அப்போ வந்து பேப்பர் தான் படிப்போம். அந்த பேப்பரில் தினத்தந்தி பார்த்திங்கன்னா சைடில் சினிமா வாய்ப்பு அப்படின்லாம் போட்டிருக்கோம். அதில் இருக்கிற பேப்பர் எடுத்து டெய்லி காலைல அதுக்காகவே ஸ்கூலுக்கு போகிற வயசில் கூட இந்த சினிமா வாய்ப்பு அப்படின்னு எடுத்து படிச்சுட்டு இருப்பேன். 10th படிக்கும்போது அதை முடிச்சுட்டு ஒரு வழியாக நம்ம ஒரு 17, 18 வயசு இந்த மாதிரி டைம் வரும்போது கூட போகலான்ட்டு பார்த்தோம். ரொம்ப சின்ன பையனை தெரியறப்ப கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறப்போ ஒரு 23 வயசு எனக்கு வர்றப்போ நான் அந்த சினிமா வாய்ப்பு அப்படிங்கிறத எடுத்து டைப் பண்ணுறேன். அதில் சென்னை அப்படின்னா நிறையா சொன்னாங்க. பட் எனக்கு இது எங்கே பிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், சேலம் இந்த மாதிரி வச்சுருக்கடா அப்படிங்கிறது பார்த்தேன். வந்துச்சு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 3 ஆடிஷன் வந்துச்சு. அந்த 3 ஆடிஷனுமே நான் கலந்துக்கிட்டேன். வேறு நாளில் தான் கலந்துக்கிட்டேன். ஒரு மண்டபம் எப்படி சொல்கிறேன்னு தெரில. அந்த மண்டபத்தில் ஆடிஷன் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 70 பேருக்கு மேலே இருக்காங்க. அதில் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் ஒரு 10 பேர் இருப்பாங்க. இப்போ ஜென்ஸுக்கு வந்து ஒரு 60 பேர் பக்கமாக இருக்காங்க. அந்த டீமை சேர்ந்தவங்களும் ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த டீம் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்துருந்துச்சு. அதை பார்க்குற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லை. பட் இருந்தாலும் அப்படி ஒரு படத்தில் நம்ம நடிக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற அளவுக்கு எனக்கு அப்போது ஒரு கவனம் இருக்காது அப்படிங்கிறது தெரியும். அதனாலேயே நான் அந்த ஆடிஷனில் கலந்துக்கிட்டேன். ஒரு பர்ஃபார்ம் பண்ணேன். எனக்கு பெருசாக ஒன்றும் பர்ஃபார்ம் இப்போயே தெரியாது. அப்படிங்கிறப்போ அப்போ தெரிஞ்ச ஒரு பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு யாரையுமே அவங்க ரிஜெக்ட் பண்ணலை. ரிஜெக்ட் பண்ணாமல் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாங்க. அப்போது நான் என் கூட ஆடிஷன் வந்து பேசுகிறேன். ஓகேவா அப்படின்னு. ஓகேங்க. என்னடா ஒருவேளை நல்லா நடிக்கலையே, அவனை வேணான்ட்டாங்களா, நம்மளுக்கு அதே நடந்தவங்க அப்படின்னு கேட்டோன்னே போயிட்டு ஒருத்தர் கூட என்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படிங்கிறத பார்க்கும்போது சரி அடுத்து நான் தான் போய் பேச போகிறேன், நம்ம செலக்டாக இல்லையா அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அப்போ தான் காத்துக்கிட்டுச்சு ஒரு ரிப்பீட்டு. ஆனால் என்ன ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. சார் எனக்கு ஏற்ற ஒரு ரோல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உனக்கு ஏற்ற ரோல் அப்படி இல்லைப்பா, நீ எவ்வளோ கட்டுற அப்படிங்கிறத வச்சு தான் உனக்கு அந்த ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளோ கட்டுறனா புரியல சார் அப்படின்னு. ஆமாம், நீங்கள் படம் ஃபுல்லாகவே வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரூபா பே பண்ணுங்கள். ஹீரோ கண்ணனாவோ தம்பியோ வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 20 ரூபா பே பண்ணுங்கள். ஒரு சீனில் இருந்தால் போதும், ஒரு சீன் டைலாக் இருந்தால் போதும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 10 ரூபா பே பண்ணுங்கள். சார் நான் நின்றுட்டுருக்கிற மாதிரி ஒரு வாரமாக 2000 பே பண்ணுங்க போதும். பாவிகளா, சினிமாவை இப்படியா பேரம் பேசி வைக்கிறீங்க அப்படின்ட்டு எனக்கு அப்போது ஒரு தாட் வந்துச்சு. ஏன்னா சினிமா ஆடிஷனில் இவ்வளோலாம் நடக்குதா அப்படிங்கிறப்போ எனக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி பட் அப்படிங்கிறப்போ எனக்கு என்ன பண்ணுறதுலாம் தெரில. டக்குன்னு சார் நான் கூப்பிட்றேங்க சார் அப்படின்ட்டு உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்ட்டு எழுதி வச்சுட்டாங்க. அதேமாரி கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்ட்டு எழுதி வச்சதுக்கப்புறம் நான் வெளியே வரலாம் அப்படின்ட்டு பார்த்தா அங்கே சிலர் வந்து பேரண்ட்ஸோட வந்திருந்தாங்க, சிலர் அப்பாவோட வந்திருந்தாங்க, சிலர் அம்மாவோட வந்திருந்தாங்க. ஆனால் பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே பீஸ் கேட்டாங்க இல்லையான்னு தெரில. அவங்களாம் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சிலர் ஃபேமிலியோட வந்தவங்கலாம் இங்கே கேட்டேன். இந்த மாதிரி பண்ணுறதுலாம் ரூபா கொடுப்பா, எந்த ஒரு இடத்துலையுமே திறமைக்கான மரியாதை தான் ஜெயிக்கும். நம்ம பணத்தை கொடுத்து நமக்கு என்ன ரோங்கிறது நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இதை வந்து நம்பாதீங்க, இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்க. சரி பட் இந்த டீமில் இருக்கிறவங்கள நான் வந்து சிலரோட நம்பர்ஸ் வாங்கிட்டேன்.
சிலரோட நம்பர்ஸ் நான் வாங்கிட்டேன். சிலரோட நம்பர்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணோம். இந்த வேலையப்பட்டி, காட்டுப்புதூர் இந்த மாதிரியெல்லாம் மீட் பண்ணிலாம் பேசணும். அப்போ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்போலாம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வரைக்கும் எல்லாம் எந்த ட்ராக்கில் எங்கே போனாங்கன்னு தெரில. ஏன்னா மொபைல் நம்பர் மாற்றினா மொபைல் மிஸ் ஆச்சு, எல்லாம் அப்படியே போயிடுச்சு. பட் அந்த காலகட்டத்தில் இன்னும் 2 ஆடிஷனில் கலந்துக்கிட்டோம். அது எங்கன்னு பார்த்தோன்னா நாமக்கல்ல இன்னொரு இடத்துல கலந்துக்கிட்டோம். பட் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது இன்னும் என்னென்ன பட்ஜெட் என்னென்ன கதை அப்படிங்கிறது தெளிவு பண்ணல. அப்போ நாங்கள் கதையை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே தான் ஆடிஷன் பண்ணிட்டுருந்தாங்க. சரி பரவாயில்ல, இவங்களும் அதேமாதிரி கேட்காம விட்டாங்க அப்படின்ட்டு பார்த்தோம். அடுத்து சேலம் சங்ககிரியில் ஒரு ஆடிஷன் போனேன். அங்கே பார்த்தோன்னா அங்கே சரவணா தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்கும். அந்த தேட்டரை கொட்டின மாதிரி தான் ஒரு ரூமுக்குள்ளே ஆடிஷன் இருந்துச்சு. அந்த ஸ்டார் படத்தில் வர்ற மாதிரியே அப்படியே ஒரு ரூம்பு, அதில் அப்படியே இந்த படத்தோட பேர்லாம் போட்டு ஹீரோன்னு ஒருத்தர் போட்டிருந்தாங்க. அப்போ போனோம், உட்காருங்க அப்படின்னாங்க. உட்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நடிப்பீங்க அப்படின்னாரு. நடிப்பேன். சரிங்க, ஒரு 4-5 பேர் சேர்ந்து நடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு நடிக்க தெரிய மாட்டேங்கிறாங்க. புரியலிங்க அப்படின்னு. இப்போது ஒரே சீனில் 4 பேர் நடித்தா அங்கே நீங்கள் நடிப்பீங்களா, எப்படி நடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படிங்களா, பண்ணுவேங்க அப்படின்னு. கரெக்டாக அப்போ என்ன மாதிரியே இன்னொரு 4 பேர் அங்கேயும் ஒரு ஆடிஷன் வந்துருந்தாங்க. 4 பேருக்கு ஒரு டைலாக் கொடுத்து பேச சொல்லி அதை ஒருத்தர் அப்படியே கேமராவில் வீடியோவில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எடுத்துகிட்டு சூப்பர், ஓகே, நான் நல்லா பண்ணீங்க, உட்காருங்க அப்படின்னாங்க. உட்காந்து பேசலாம். அங்கே நாமக்கல்ல என்ன கேள்வி கேட்டாங்களோ அதே கேள்வி தான் இவங்களுமே இங்கே கேட்டாங்க. வா பிரில்லியன்ட், சினிமா வச்சு இப்படியெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நானும் படிப்படியாக பார்த்து சினிமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதோட நிப்பாட்டிக்கணும், நம்ம ஏன்டா நடிக்கணும் அப்படின்லாம் விட்டுட்டு சின்னதாக ஏதோ ஒரு டீமோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் பண்ணிவிட்டு ஒரு வழியாக நம்ம இங்கிருந்த சில சூழ்நிலை காரணம் நம்ம சென்னை போய் எதுவும் ட்ரை பண்ண முடியாது. இருந்தாலும் சென்னைக்கு வருஷத்துக்கு ஒரு 5 டைம் 4 டைம் போயிட்டு வந்துட்டு இருக்காது. வேறு ஒரு விஷயமாக போகிறோம், சுற்றுறோம், வரணும். இருந்த இடத்துலேருந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ரிவ்யூலாம் பண்ணிட்டு போட்டேன். அது சில ஆக்டர்ஸ் கூட ட்விட்டரில் லைக்ஸ் பண்ணாங்க. பட் அது ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, சினிமா நடிக்கணும் அப்படின்னா நிறைய பேர் ஈஸியாக நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. திரும்ப நம்மளை தேடி வரணும். ஆடிஷனுங்கிற பேரில் யார் கூப்பிட்டாலும் போய் உட்காந்தாங்க, நம்ம பணத்தை தான் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற சூரிய, விமல், விதார்த் இவங்கெல்லாம் விஜய் சேதுக்குமார் கூப்பிட்டு எந்த ஒரு கஷ்டத்துலையும் இருந்தாங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த சார்ஸ் இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணவங்கலாம் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கூத்துப்பட்டில் படித்து, நம்ம விமல் சார்லாம் குருவி படத்தில் சில சீன்ஸில் இருப்பார், கில்லியில் சில சீன்ஸ் இருப்பார். அவருமே சும்மாலாம் போகல. அதுக்காக சிலருக்கு ஒரு லஞ்சம் அதுன்னு கொடுத்து தான் அவரே உள்ளே போயிருக்காரு. அதுவும் எனக்கு தெரிஞ்ச குருவி படத்தில் அவர் ஒரு 25,000 அமௌண்ட் கொடுத்து தான் நான் அவங்களை நிற்க வச்சதே அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். அது உண்மையாக என்னன்னு தெரில. பட் கோர்ஸ் இருக்கலாம். ஏன் சொல்கிறேன், இது ஏன் சொன்னால் ஒரு சின்ன அனுபவம் ஒரு பகுந்துக்குன்னு நினச்சேன். ஏன்னா சினிமாங்கிற பேரில் யார் பணம் கட்ட சொல்லி போனாலும் யாருமே போகாதீங்க, அதெல்லாம் டூப்பு. ஒரு சின்ன அவேர்னஸ், அவ்வளோதான். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்க போகிறேன். அனைவருக்கும் நன்றி.